வீக் டேஸில் வந்து எனக்கு வந்து ஃப்ரைடே தான் வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஏன்னா வந்து இப்போ ஒர்க்குன்றதால வந்து வீக் டேஸில் மண்டே டு தேர்ஸ்டே வந்து எப்போயுமே நார்மலாக தான் போகும். ஏன்னா ஒர்க் இப்போ ஜிம்முக்கு போவேன், இப்போ வீடு. பட் ஃப்ரைடேயில் வந்து ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக்கு தேவையான சாமானை ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதை இப்போ வீட்டை போவேன். இப்போ அதுக்கு முதல் பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் அடித்து வீட்டை போவேன். வாங்க ஷாப்பிங் போகலாம். அதை வந்து ஃப்ரைடே வந்து இங்கே வந்து ஒர்க் கொஞ்சம் ஏர்லியாக முடியும். ஏன்டா மோஸ்ட்லி வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து தூரத்துலேருந்து வரவங்க. ஸோ அதால் வந்து 1 மணிக்கு இல்லாட்டி 2 மணிக்கே முடிச்சுடுவாங்க. ஸோ இன்றைக்கு வந்து எனக்கு இப்போ வந்து 1:30க்கு எனக்கு ஃப்ரைடேயில் முடிஞ்சுது. எல்லா ஃப்ரைடேயும் கூடுதலாக இப்படி தான் ஏர்லியாகவே முடிஞ்சிடும். ஃப்ரைடேக்கு முதலே நான் எப்போயுமே என்னென்ன வாங்கணுமென்றதை நான் நோட் பண்ணி வச்சுருவேன் ஃபோனில் வந்து. ஸோ அதால் வந்து ஃப்ரைடே நான் ஷாப்பிங் போய்க்க வந்து தேவையானதை வந்து அதை வாங்கிட்டு அப்படியே அந்த நோட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து அப்படியே டெலீட் பண்ணிடுவேன். மரக்கறியெல்லாம் வாங்கி முடித்த பிறகு தேவையான சாமானம் வாங்கின பிறகு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வெளிக்கிட்டாச்சு. ஸோ பெட்ரோல் அடிக்க போனால் இன்றைக்கு வந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து £1.28. ஸோ 2-3 கிழமைக்கு முதல் அடித்தேன் நான். அப்போ £1.26 இருந்தது. இப்போ 2 pence வந்து கூடிட்டுது. சம்டைம் சிலவில் வந்து கூடும், சிலவில் வந்து குறையும். அது எனக்கு எப்படி அது கூடி குறையுது அப்படின்னா தெரியல என்னத்துக்காண்டி. பட் இப்படி கூடி குறையும் சம்டைம்ஸ். ஓகே, அப்படியே அடிச்சுட்டு இனி அப்படியே வீட்டை வலிக்கிட்டேன். டாடா, பாய், see you in the next one.